ஆளுநர் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களின் உணர்வுகளை, தமிழர்களை, எங்கள் சுயமரியாதையை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள், நாங்க ஒவ்வொரு நாளும் இதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள் வெகு விரைவிலே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா பேசுறதெல்லாம் தன்னை அண்ணனை காப்பாற்றுவதற்காக. இந்த அம்மா எப்போ கொதிச்சிருக்கணும்னா, இளம் விதவைகள் இன்னும் நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றப்போ கொதிச்சிருக்கணும். பெண்கள் இந்த மாசத்துல 11 இடத்துல பெண்கள் எல்லா மாவட்டத்திலும் கற்பழிக்கப்பட்டப்போ கொதிச்சிருக்கணும். உனக்கு எதுக்கு கொதிப்பு வருது? வெக்கங்கட்ட கொதிப்பு எதுக்கு வருது? 13 மாவட்டங்களில் பெண்களுக்கு கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி நாடு பாருங்க, எப்படி அருமையான நாட்டில் வாழ்றான். இதான் சமூக நீதி. திராவிட மாடல் ஆட்சியில் வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ ஒன்னனை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும், அந்த கவனத்தை திசை திருப்பணுன்றதுக்காண்டி, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கவனத்தை திசை திருப்பணுக்காண்டி நீ இதை பேசி இப்போ தமிழ்நாடவே கவனத்தை திருப்ப விட்டு இப்படி ஒரு கடும் சொல்லலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. எதுக்காண்டி இவ்வளோ எதுக்கு உனக்கு கொதிக்குது? அவர் ஒரு தேசிய கீதம் பாட சொன்னா உனக்கு அவ்வளோ கொதிக்குமா? இந்த தேசத்துக்கு ஏன் கொதிக்க தெரியுமா? இந்த தேசத்துக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் மேட்டரை மறைக்கிறத நீ கவர்னரை வம்புழுத்துக்கிட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ மேட்ரு மாதிரி இப்போ எல்லா ஊடகத்தையும் எதிர்ப்புனால ஓடிடுச்சு. இங்கிட்டு மைக்கை திட்டு ஓடிட்டாங்க. கவர்னர் எப்படி பேசிட்டீங்களே. கவர்னர் இந்த கடுஞ்சொல்லை பேச வைப்பது யார்? திருமாவளவனை பேச வைப்பாங்க. ஆனால் திருமாவளவன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. இந்த சார் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி தாங்க ஆகணும். இதுக்கு ஒரு நேர்மையான விசாரணைப்பா. இப்போயாவது வாயை திறந்துட்டாரு. என்ன பிரச்சனை தெரியல, இன்னும் மறுபடியும் எதை எதிர்பார்க்குறாரான்னு தெரியல. அந்த சாரை கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. விடுதலை சிறுத்தை கட்சிகள் அந்த தீர்மானமாகவும் அங்கே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சார் யார் என்பதை மறைப்பதற்காகத்தான் கனிமொழியோட இந்த காட்டமான பேச்சு. மக்கள் 2026 உங்களை ஓட ஓட விட்டு அடிப்பாங்க அந்த கோபாலபுரத்துக்குள்ளே. ஏன்னா வழி இல்லை.